கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான தக்கோலம் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, தலையாட்டி பொம்மைகளோடு. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். தலையாட்டி பொம்மைகள் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. தலையாட்டி பொம்மைகள். விதம் விதமாய் தலையாட்டி பொம்மைகள் இருக்குதுங்க. விவரமா சொல்லுறேன், காது கொடுத்து கேளுங்க. உள்ளே பகை வைத்து காசுக்கு உறவாடும் தலையாட்டி பொம்மைகள், மெல்ல நகை உகுத்து முள்ளின் நெஞ்சமாய் தலையாட்டி பொம்மைகள், கூட இருந்து கொண்டே குழிபறிக்கின்ற தலையாட்டி பொம்மைகள், ஆடலும் பாடலுமாய் அநியாயம் பண்ணுகின்ற தலையாட்டி பொம்மைகள், நட்பாய் இருப்பதாய் நயவஞ்சகம் புரிகின்ற தலையாட்டி பொம்மைகள், இன்னும் சொல்லாத பலவுமாய் இருக்கின்ற தலையாட்டி பொம்மைகள், கொலுவில் மட்டுமல்ல தலையாட்டி பொம்மைகள், குடும்பத்திலும் உயிருள்ள தலையாட்டி பொம்மைகள், இடுக்கண் கலைந்து அவைகள் இனிமை பயப்பதும் உண்டு. தன்னால் தான் முடியுமென்றும் தான் இன்னலின்றி தன் குடும்பத்தை சுமப்பதாக தாங்குவதாக தலையாட்டி பொம்மைகள் சில கூறும். தலையாட்டும் தஞ்சாவூர் பொம்மை எப்படி எப்படி கவிழ்த்தாலும் அப்படியே கவிழ்ந்து கிடக்காமல் எப்போதும் போல் தப்பாது தலை நிமிர்ந்து கொண்டு தலையாட்டும் தஞ்சாவூர் பொம்மை. அறிவியல் ஆய்வை அன்றே படைத்தான் தமிழன். தலையாட்டி பொம்மையாய் தலையாட்டினாலும் சிலர் தன்னிலை தெரியாது தலை நிமிர்ந்திடும் உயிருள்ள இந்த பொம்மை. தகவாய் தகவலை சொல்லாமல் உணர்த்தும் பல உண்மை. தலையாட்டி பொம்மைகளாய் தலைவரானவர்கள் தேன் தடவி சொல்வார், உங்களுக்காக உடல் பொருள் ஆவி என்பார். தங்களை, தங்கள் உடலை பொருளை இன்ன பிறவற்றை காத்து கொள்வார். ஊருக்கு உழைப்பதாக சொல்லி ஊரை வளைத்து போட்டிருப்பார். கைதட்டும் இந்த தலையாட்டி பொம்மைகள், மெய்யை இழந்து தலையாட்டும் தொண்டர்கள். குயிலு பொம்மை, மயிலு பொம்மை, ரயிலு பொம்மை கூட வாங்கிட்ட தலையாட்டி பொம்மை மட்டும் ஏன் வாங்கலை? அது வீட்டில் இருக்குதும்மா. வீட்டில் எங்கே இருக்கு? அது அது அப்பாதாம்மா. அம்மாவுக்கு அப்பா தலையாட்டி பொம்மை, அப்பாவுக்கு அம்மா தலையாட்டி பொம்மை. இப்படி தலையாட்டி பொம்மைகளாய் எப்போதும் இருந்தாலே எப்போதும் தலை நிமிர்ந்து உயர்வாய் நிற்கும் குடும்ப பொம்மைகள். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஜெகநாதன் ஐயா, உங்களுடைய கவிதைக்கு விமர்சனமே தேவையில்லை. அருமையான கவி வரிகளோடு இணைந்திருந்தீர்கள். தலையாட்டி பொம்மைகளை வேற்றி எல்லாம் செய்கின்றன. சிறப்பாக, உண்மையாக ஒரு புவியீர்ப்பு விசையில் இயங்குகின்றதான். தொட்டவுடன் தலை உடல் முழுவதையும் ஆட்டிக்கொண்டு காலிலே ஊன்றிக்கொண்டு நிற்கும். சிறப்பாக இருக்கும் அதன் பார்வையும் அதன் ஆட்டும் முறைகளும் சிறப்பாக இருக்கும். அந்த தலையாட்டி பொம்மைகளாய் குடும்பத்திலே கூட இருந்து விட்டால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுடைய புத்தக வெளியீடு இடம்பெறுவதையொட்டியும் வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். அடுத்த வார கவிதை தலைப்பாக இடம்பெறுகிறது வானிலையில் 10 ஆண்டுகள். ஆமாம், சிறப்பாக தமிழும்